நம்மளே காலைல சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தெய்வம். எப்படி தெய்வம்? வயிறு அவங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. இன்னொன்று பொண்ணு பணம் அவங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. மூணாவது இயற்கை அவங்களுக்கு தெய்வமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், செல்ஃபோனும் தெய்வமாக இருக்கிறது. அவங்களுக்கு இந்த பணமோ இல்லை ஏதோ ஒரு சீட்டாட்டமோ எது பெருசாக நினைக்கிறாங்களோ, குடியோ, அது அவங்களுக்கு தெய்வமாக இருக்கிறது. ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் வெடிப்புள்ள தொட்டிகள். பணம் இருக்குதா வீட்டில், பொண்ணு இருக்குதா வீட்டில், இல்லை வேலையை நம்பி சபைக்கு இல்லாமல் யாரெல்லாம் அதை தவிர்த்து வேற எதெல்லாம் செய்கிறீங்களோ, தனக்கான வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டு பண்ணுகிறார்கள். அதில் தண்ணியே நிற்காது, ஆசீர்வாதமே நிற்க, வார்த்தையே நிற்காது. அப்போ செழிப்பாகவே இருக்காதுன்னு அர்த்தம் அந்த தொட்டிகள். அவர் தான் நிறைவு. நம்மளுக்கு வேலையில் நிறைவு இல்லை, பதவியில் நிறைவு இல்லை, பணத்தில் நிறைவு இல்லை, இல்லை உறவுகளில் நிறைவு இல்லைங்க. அவருடைய பிரசனம் தான், அவருடைய பிரசனத்தில் தான் நம்மளுக்கு நிறைவு இருக்கிறது. ஆவியானவருடைய ஈடுபாடில் தான் நம்மளுடைய நிறைவே இருக்கிறது. நம்மளுடைய சந்தோஷமே அதில் தான் இருக்குது. அதில் தண்ணீரை நம்ம குடித்தாதான் நம்மளுக்கு புதிய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும். என்னதான் நீங்கள் சாப்பிட்டாலும், என்னதான் கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும், தண்ணி